Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம விண்டோஸை எப்படி ஹேக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் லினக்ஸ் சிஸ்டம்ஸை எப்படி பிரேக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஹேஷிங் எப்படி பண்ணுறது, ஸோ என்கிரிப்டட் ஃபார்மேட் எப்படி டீக்ரிப்டட் ஃபார்மேட்டாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபுல் கான்செப்ட்டும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த டூலுக்கான நீட் என்ன, ஸோ இதை தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது என்னோட 8x1 மிஷின் விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கிராக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தட்ஸை வச்சு அவுட் ஆஃப் த வேர்ல்டு, ஸோ நம்ம நெட்வொர்க் இல்லாமல் ஆர் அதர் தன் எல்ஸ் அவங்களுடைய சிஸ்டமை பிரேக் பண்ணி நம்மளால் உள்ளே போக முடியாது. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கையில் தான் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க்கில் இருக்கலாம், நம்மளோட ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை நம்மளோட லேண்டில் இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்நெட் கேஃபேல இருக்கிற சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜோட லேபாக இருக்கலாம், சம்திங் ஆஃப் அ கைண்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா சிஸ்டமோட ஆக்சஸையும் உங்களால் பிரேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டெக்னிக்கை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜென்ரலாகவே ஹேக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேஷஸை டீக்ரிப்ட் பண்ணி தான் பாஸ்வேர்ட்ஸை கெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தேவைப்பட போகிற ஃபைல் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எக்ஸாக்ட்லி ஜான் த ரிப்பர். ஸோ அந்த ஜான் த ரிப்பர் அப்படின்ற ஃபைலை நம்ம எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ வேறு என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு தேவை, வேறு ஏதாவது பேக்கேஜ் தேவையா அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் openval.com அப்படின்ற இந்த சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம லினக்ஸ் டூல்ஸ் மோஸ்ட்லி இதில் கிடைக்கும் உங்களுக்கு விண்டோஸ் டைப்பில். சரிங்களா? ஸோ விண்டோஸ் விஸ்டா அண்ட் விண்டோஸ் 2003, 2008, ஸோ விண்டோஸ் 7 எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துக்கான பாஸ்வேர்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் நான் எதை மீட் பண்ணுறேன் அப்படின்னா, password.openval.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் பாஸ்வேர்ட் ரிகவரிக்கான ஃபுல் பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் டிஃபைண்டாக பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையானது pwd dump 7 அப்படின்ற ஒரு டூல். ஸோ ஆண்ட்ரஸ் டெராஸ்கோ அக்னாவோட ஒரு ஃபைல். சரிங்களா? ஸோ அவர் தான் அதோட ஆத்தர். ஸோ இங்கே அதுக்கு மேலே dump 6 இருக்கும், ஸோ dump 5 இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ dump 7, dump 8, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான விஷயங்கள். சரி, ஏன் அப்படின்னா இந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு விண்டோஸ் விஸ்டா அண்ட் விண்டோஸ் எக்ஸ்பிக்கு அடுத்ததாக வந்த எல்லா சிஸ்டம்ஸ்லையுமே சப்போர்ட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே நம்ம ஜிப் அண்ட் அன்ஜிப் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் எல்லாம் முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். தென் விண்டோஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு ப்ரைவசியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? பட் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை நான் அடுத்து சொல்ல வரேன். ஸோ இப்போ ஜான் த ரிப்பரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே சைட்லேயே ஜான் த ரிப்பர் இருக்கும். ஸோ ஜான் த ரிப்பரை நம்ம டவுன்லோட் பண்ணி ஸோ அதே ஃபோல்டரில் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மறுபடியும் அந்த கதைக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம விண்டோஸில் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்டேட்ஸுன்றது அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸோ நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வந்துட்டு லினக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஸோ இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே லினக்ஸோட பெரிய ஃபேனாக தான் இருப்போம். சரிங்களா? ஸோ நான் லினக்ஸோட மிகப்பெரிய ஃபேன். சரிங்களா? ஸோ ஒரு ரூட் ஆக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் என்னோடய ரூட் பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் முடியும். பட் நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் ஒரு ரூட் ஆக்சஸை எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸை யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு ரூட் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ இட்ஸ் அ டேம் திங் என்னை பொறுத்த வரைக்கும்.
நான் அதை குறையாக சொல்ல வரல, பட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இது டிஃபால்ட்டாக நம்ம பாஸ்வேர்ட் கேட்குற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் யார் அதை யூஸ் பண்ணுறோம்? நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அன்சிப் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வைக்க போகிறோம் இப்போது. சரிங்களா? ஸோ இப்போது பாஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன், மேக்டர் அப்படின்ற ஒரு கமெண்டை யூஸ் பண்ணி. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு குவைட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸை விட விண்டோஸ் கமெண்ட்ஸ். ஸோ விண்டோஸ் டெர்மினல் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா லினக்ஸில், இவங்க ஃபுல்லாகவே பேக்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் நிறையவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டான திங்ஸ். சரிங்களா? ஸோ ஐஎஃப் கான்ஃபிக், ஐபி கான்ஃபிக், தென் மேக்டிர் எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்எஸ்க்கு பதிலாக இங்கே டிஐஆர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரியே க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே இப்போது ஜான் த ரிப்பரையும் நம்ம டவுன்லோட் பண்ண பிடபிள்யூடி டம்பையும் நம்ம காப்பி பண்ணி அதுக்குள்ளே வச்சிடறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இருக்கிற ஒரு டெர்மினல். ஸோ நீங்கள் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோட உங்கள் கமெண்ட் லைனுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன பெர்மிஷன் ஆனாலும் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான ரூட் ஃபோல்டர்ஸுக்கான எல்லா பெர்மிஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பாஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ஜானும் அங்கே தான் இருக்குது. ஸோ பிடபிள்யூ டம்ப் 7 அப்படின்றதும் அங்கே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடபிள்யூ டம்ப் .exe, ஸோ அதை எங்கே மாடுலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபைல், ஸோ test.txt அப்படின்ற ஒரு ஃபைல். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை டம்ப் பண்ணும். ஸோ என் சிஸ்டத்தில் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற பாஸ்வேர்டை டம்ப் பண்ணும். ஸோ என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ விண்டோஸில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னமே வந்துட்டு ஃபெமிலியரான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் யூசர் நேமை கெயின் பண்ண முடியும். ஸோ யூசர் நேம்ஸ் தெரியும். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர், ஸோ யூசர் 1 யூசர் 2 அப்படின்ற எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனால் லினக்ஸில் யூசர் நேம் தெரியாது, பட் இதில் தெரியும். ஸோ பாஸ்வேர்ட்ஸும் ஹேஷஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல், ஸோ அந்த பாஸ்வேர்டை டம்ப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் test.txt அப்படின்ற ஒரு ஃபைலில் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபைல் இப்படி தான் இருக்கும். ஸோ test.txt அப்படின்ற ஃபைல். ஸோ இதுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டர், கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா யூசர்ஸுமே இருக்குது பாருங்கள். ஸோ என்னோட சிஸ்டமில் வந்துட்டு 3 யூசர்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர், ஸோ கரண்ட் யூசர், தென் கிரியேட்டர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட பாஸ்வேர்ட்ஸ் இந்த ஹேஷஸ்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நோ பாஸ்வேர்ட் அப்படின்னு காட்டுது பாருங்கள். பட் ஆனால் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, பட் அதால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஹேஷஸை நம்ம ஜானை வச்சு ரிப் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராசஸை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கமெண்ட், ஸோ $.john179j53, அதாவது இது என்னோட ஜானோட வெர்ஷன். ஸோ அதோட ஃபோல்டரோட நேம். சரிங்களா? ஸோ மறுபடியும் அதே நேம், தென் ரன் /john.exe. ஸோ ஜானை ரன் பண்ணுறோம். ஸோ எந்த ஃபைலுக்கு அப்படின்னா test.txt அப்படின்ற ஃபைலுக்கு. ஸோ அப்படி பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டர், கிரியேட்டர், ஸோ இந்த யூசர்ஸ் நேம் எல்லாத்தையுமே காட்டுது. ஸோ பாஸ்வேர்ட் முடிஞ்சிச்சு, ஐ திங்க் ஸோ. ஸோ பப்ளிக் மெயிலிங் லிஸ்ட் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நோ பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டுது. எக்ஸாக்டாக இந்த டெர்மினலில் செலக்ட் பண்ணி காப்பி கூட பண்ண முடியாது. ஸோ மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுறேன் நான் இப்போது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரில் கோலனுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ நோ பாஸ்வேர்ட், ஸோ அதுக்கு பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். பட் ஆனால் கிரியேட்டர் அப்படின்ற என்னோட யூசருக்கு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் டெஸ்ட். சரிங்களா? ஸோ டெஸ்ட் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 பாஸ்வேர்ட் ஹேஷஸ் கிராக்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ 0 லெஃப்ட். ஸோ ஜான் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். 100% ஷூர் அபவுட் இட். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு மெயில் சர்வராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு ஒரு அட்மினாக இருந்தாலும் சரி, ஒரு லேனுக்கான அட்மினாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ, ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிஸ்டமை
நமக்காக ஆக்சஸ் கெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் நம்ம ஜான் இருக்கிற வரைக்கும். ஸோ ஜான் த ரிப்பர் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டூல். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.